8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வகுப்பறையில பார்க்கும்போது என்ன தலைப்புனா கற்கண்டு, கற்கண்டு இலக்கணம். இந்த இனிமையான காலை பொழுதுல எல்லாரும் இலக்கணம் படிப்போம் இல்லையா? இப்ப இலக்கணத்துல நாம் புணர்ச்சி பற்றி படிக்க போறோம். புணர்ச்சி அப்படின்னா என்னது? ஓ அ தூய தமிழ்ல புணர்தல் இல்லையா? அப்போ புணர்தல் எழுத்துக்கள் சேர்தல் இல்லையா? சொற்கள் 2 சொற்கள் சேர்ந்து வருவது. இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே தெரியும் இல்லையா? உயிர் எழுத்துக்கள் பற்றியும், மெய் எழுத்துக்கள் பற்றியும் நாம் 1ஆம் வகுப்புல இருந்தே நம்ம படிச்சு வந்திருக்கோம். அதனால உயிர் மெய் எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பாருங்க, நம்ம புத்தகத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகளே நாம் எளிமையாக பார்க்கலாம் இல்லையா? உணர்ச்சி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஆ கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கவனிங்க. பாருங்க தமிழ். அடுத்த சொல் என்னது? அமுதம். இந்த 2 சொல்லையும் பாருங்க, தனித்தனியா இருக்கு இல்லையா? இது 2யும் நாம வந்து அ இணைக்கும் பொழுது என்னது? இந்த சொல் இணைக்கும்போது என்ன வருது? தமிழமுதம் அப்படின்னு நம்ம எழுதிருறோம். இப்ப எப்படி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலாம் எப்படி எழுதுறோம்? அதே மாரி தான் தமிழமுதம். இப்போ இந்த திரும்பவும் அந்த சொல்ல பாருங்க. தமிழ். அ ஒரு சொல் அமுதம். இது வந்து தமிழ் வந்து நிலைமொழி. அமுதம் வருமொழி. இல்லையா? இப்ப இந்த நிலைமொழியும், இந்த வருமொழியும் சேர்ந்து தமிழமுதம் என்று உணர்கிறது. இவைதான் எனது நம்ம உணர்ச்சி என்கிறோம். சுருக்கமா எப்படி? நிலைமொழியும், வருமொழியும் சேர்ந்து வருவதுதான் எனது உணர்ச்சி என்று நாம் குறிப்பிடுகிறோம். இது ஒரு பாயிண்ட். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புணர்ச்சினா என்ன? 2 மார்க் கேள்வி வரும். அப்படியே எளிமையா கண்ண மூடிட்டு நம்ம எப்பவுமே புணர்ச்சினாலே என்னது? எடுத்துக்காட்டுகள நான் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுல தமிழ் அமுதம், தமிழ் அமுதம். இப்போ இதுல வந்து நிலைமொழி எது வரும்? தமிழ். வருமொழி எது? அமுதம். அப்ப நிலைமொழியும், வருமொழியும் சேர்ந்து வருவது தமிழ் அமுதம். இதுதான் புணர்ச்சி என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க. அ இப்போ புணர்ச்சியிலே உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்க மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி. இவை இப்போ உயிரீற்று புணர்ச்சினா அப்படின்னா என்ன? இப்போ அந்த அ வார்த்தைகளை வச்சே நாம அறிந்து கொள்ள வேண்டும். உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது. எளிமையா புரிஞ்சுக்கணும். உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்ட பாருங்க பாருங்க. சிலை, கூட்டல், அழகு. இப்ப சேர்த்து எழுதும்போது எப்படி சிலை அழகு. மிக அருமையான சொல்லு பார்த்தீங்களா? எப்படி இதுல நாங்க உயிரெழுத்துக்களை எப்படி மிஸ் நாங்க அறிவது அப்படின்னு நீங்க எப்படி? பாரு இதுல நிலைமொழி என்னது? சிலை. மறுமொழி என்னது? அழகு. ஆ. நிலைமொழி இறுதியில என்ன இருக்கு? லை. இந்த எழுத்துக்கள பிரிங்க. இல் கூட்டல் ஐ. லை. இல்லையா? அப்போ உயிரெழுத்து வந்துருச்சு ஐ. அப்ப இது என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. இல்லையா? அடுத்தது பாருங்க. மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சின்னா நம் ஞாபகத்துல என்ன வருவது? மெய்யெழுத்துக்கள் வரும். இல்லையா? மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள நாங்க எப்படி அறிவது மிஸ்? எடுத்துக்காட்ட பாருங்க. மண் கூட்டல் அழகு. அப்புறம் நிலைமொழி என்னது? மண். வருமொழி அழகு. அப்ப நிலைமொழி இறுதியில என்ன இருக்கு? இன். இல்லையா? அப்ப அத சேர்த்து எழுதுங்க பாருங்க. மண் அழகு. இல்லையா? மெய்யீறு வந்துருது. அப்ப மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவது மெய்யீட்டு புணர்ச்சி. அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த புணர்ச்சி வந்து மிக எளிமையானதாக இருக்கும். அடுத்து பாருங்க, உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சிங்கிறது, உயிர் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதுதான். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. புரியுதாப்பா? அடுத்து பாருங்க, மெய் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சியில வந்து வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால், அது மெய் முதல் புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்க. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. இல்லையா? அப்போ மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவது, உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது என்று நாம் அந்த சொற்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ புணர்ச்சினா மிக எளிமையான ஒரு புணர்ச்சினா என்ன?
நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து வருவது புணர்ச்சி. இந்த புணர்ச்சியை நாம் உயிரீற்று புணர்ச்சி என்று குறிப்பிடலாம். மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி என்று பல வகைகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். புரியுதா மாணவர்களே? அடுத்ததாக பாருங்க. அடுத்தது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? விகார புணர்ச்சினா என்ன? புணர்ச்சியில இல்லையா? இப்ப இயல்பு அது முதல்ல அந்த சொல்ல வந்து நம்ம கிரகிக்கணும், உட்கிரகிக்கணும். இயல்பு அப்படின்னா இயல்பாக நடக்கக்கூடியது. ஒரு செயல் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது. அடுத்து விகார புணர்ச்சினா விகாரப்படுத்தி வரும் அப்படின்னு நாம ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு மனக்கணக்கு மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். இப்ப இயல்பு புணர்ச்சினா என்ன? இயல்பாக அப்படி பாரு, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வதுதான் புணர்ச்சி ஆகும். இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் கூட்டல் மொழி. இதுல ஏதாவது ஒரு சேர்த்து எழுதுங்க. தாய்மொழி. இது ஏதாவது ஒற்று வந்திருக்கா? ஏதாவது ஒரு எழுத்துக்களை சேர்த்திருக்கமா? எதுவுமே இல்லை. இயல்பாகவே நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே தூக்கி எழுதிட்டோம். பார்த்து அப்படியே எழுதிட்டோம். அவ்வளவுதான். இயல்பாகவே வந்துருச்சு. நாம எந்த எழுத்துக்களையும் சேர்க்கல, அதை நீக்கல இல்லையா? அதனால இயல்பு புணர்ச்சினா இயல்பாக வருவது. இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக வருவதுதான் இயல்பு புணர்ச்சி. சுருக்கமா சொன்னா சொற்கள்ல எந்த மாற்றமுமே இருக்காது இல்லையா? நம்ம அப்படியே இதனை நாம் இயல்பாக குறிப்பிடலாம். புரியுதாவா? அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்ன? இதுல ஏதோ ஒரு நம்ம ஒரு ஜாடையில கூட சொல்லுவோம். ஏதோ ஒரு உள் விவகாரம் இருக்கும் பொழுது அப்படிம்போம். அப்ப என்ன விவகாரம் இதுல இருக்கு பாருங்க. உடல் கூட்டல் ஓம்பல். உடலோம்பல். இப்ப நிலைமொழியில இல், வருமொழியில ஓம்பல். அப்ப இல் கூட்டல் ஓ என்னது? உங்களுக்கு புத்தகத்திலே பிரிச்சே கொடுத்துருக்காங்க பாருங்க. லோ. இப்ப உடலோம்பல் இல்லையா? அப்ப விகாரப்படுத்தி வருவது. அதனால விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியிலும் என்னது? இரண்டிலுமே சொற்கள் வந்து விகாரப்படுத்தி வருவதுதான் என்னது? விகார புணர்ச்சி. அடுத்து இந்த விகார புணர்ச்சி 3 வகையில வரும். விகாரம் எதெல்லாம் பாருங்க. தோன்றல். அது சொல்ல பாருங்க, வாய்ட்டு உச்சரிச்சு பாருங்க. தோன்றல், திரிதல், பாரு, கெடுதல். ரொம்ப ஈஸியான சொல். தோன்றல்ல என்னது? நம்ம ஒரு மனக்கணக்கு மாதிரிக்கே போட்டு பார்ப்போம். தோன்றல்ல என்னது? சொற்கள் புதிதாக தோன்றி வருவது. திரிதல்ல என்னது? திரிந்து வருவது. அந்த வார்த்தையில சொற்கள் திரிந்து வருவது. அடுத்து கெடுதல்ல என்னது? மறைந்து வருவது. மறைந்து மறைதல், கெடுதல், மறைதல் இல்லையா? இது 3ஐயும் நாம அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. புணர்ச்சினாலே எடுத்துக்காட்டு தான் எல்லாத்திலுமே. பாருங்க. தமிழ் கூட்டல் தாய். இது 2ஐயும் சேர்த்து எழுதுவோம். என்னது? தமிழ் தாய். இதுல இது என்ன புணர்ச்சி? தோன்றல் புணர்ச்சி. தோன்றல். தமிழ் தாய். இத்து வந்து புதியதாக தோன்றி வந்திருக்கு. தமிழ் தாய் இத்து இல்லையா? அடுத்து பாருங்க. அடுத்து என்ன புணர்ச்சி பார்க்க போறோம்? தோன்றல் பார்த்துட்டோம். அடுத்து திரிதல். திரிதல் விகாரத்துக்கு பாருங்க. திரிதல்னா என்னது? எழுத்துக்கள் சொற்கள்ல எழுத்துக்கள் திரிந்து வருவது. பாரு. வில் கூட்டல் கொடி. விற்கொடி. திரிந்து வருவது. அப்போ நிலைமொழியில இதுல வரும். நிலைமொழி இறுதியில என்ன வருது? இல். வருமொழி முதல்ல என்ன வந்திருக்கு? கோ. இப்ப நிலைமொழி இறுதியில கொடி. விற்கொடி இல்லையா? அடுத்தது பாருங்க. நிலைமொழி தோன்றல், திரிதல் 2 சொற்களையும் பார்த்துட்டோம் இல்லையா? தோன்றல் எழுத்துக்கள் தோன்றி வருவது. ஒற்று எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் இத்து, இந்து, இப்பு, இம்மு இல்லையா? இந்த சொற்கள் வந்து தோன்றி வருவது. அது மாதிரி திரிதலும் அதே மாதிரிதான். கெடுதல் அப்படின்னா மறைந்து வருதல் இல்லையா? கெடுதல்னா என்னது? மறைந்து வருவது. பாருங்க. எடுத்துக்காட்டு வருவது. மனம்
கூட்டல் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி. ஒரு எழுத்து மறைவது கெடுதல். இப்போ மன எழுத்து எந்த எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு? இம் வந்து மறைஞ்சிருச்சு. இம்முங்கிற எழுத்து நிலைமொழி இறுதியில் உள்ள இம்மு எழுத்து நீங்கி மறைந்து வருவதுதான் என்னது? கெடுதல் விகாரம். அப்போ மனமகிழ்ச்சி என்று உணர்ந்தது. சரி, புரியுதா மாணவர்களே? ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் இல்லையா? எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த இலக்கணத்த நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா நீங்களே ஒரு வாய்ட்டு சொல்லி பாருங்க. மிஸ் என்ன பண்ணாங்க? புணர்ச்சி. புணர்ச்சினா என்னது? அந்த 2 சொற்களும் சேர்ந்து வருவது. நிலைமொழினா எப்படி வரும்? வறுமொழினா எப்படி வரும்? அந்த 2 சொற்களும் சேர்ந்து வருவதுதான் புணர்ச்சின்னு மிஸ் சொன்னாங்க. அடுத்து புணர்ச்சி உயிரெழுத்துக்களை எப்படி பெற்று வரும்? மெய்யெழுத்துக்களை எப்படி பெற்று வரும்? இல்லையா? இதை பற்றி அடுத்தது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி சொற்கள்ல எப்படி இயல்பாக வரும்? விகார புணர்ச்சி சொற்கள்ல எப்படி வரும்? அந்த விகார புணர்ச்சியினுடைய வகைகள் எதெல்லாம்? தோன்றல், பிரிதல், கெடுதல் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் மிக அழகாக நாம படித்து அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படை. புரியுதா புரியுதா மாணவர்களே? நன்றி.